என்ன கேப்ரியல், நீ கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல் இவங்க பேர்லாம் ஜீவ புத்தகத்தில் இருக்குதான்னு. ஆஹா, பார்க்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். டேய் லார்டே வருதாண்டா. ஓ சாரி, பிரைஸ் பீ டு தி லார்ட். இல்லை நீ பைபிள் படிச்சிருக்கியால நீ தள்ளு. இல்லை நீ ப்ரேயர் பண்ணுவேல நீ தள்ளு. நீ ஆராதிப்பியால நீ தள்ளு. இல்லை நீ மெசேஜ் கேட்பியால மெசேஜ் கேட்ப தூங்கி தானே பண்ணி தள்ளு. இல்லை நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நானும் 10 ஃபெலோஷிப் இருக்கேன், நீ தள்ளு. என்ன ஒய்ஃபை கூட்டின்னு வரல? அதுவா, போறது பரலோகம், அங்க அழுகையும் கண்ணீரும் இல்லை, அதை விட்டு வந்துட்டேன். அது சரி. ஃபர்ஸ்ட் யாரு வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசங்க. உன் பேர் இங்க இல்ல போ. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு ஒப்பா இருக்க சொன்னீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசம் மணி. உப்பு சாரம் மட்டும் போச்சு, அவன் பேர் இங்க இல்ல போ. என்ன சொல்கிறீங்க? என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ உபவாசம் இருந்திருக்கேன், என் பேர் இல்லைன்றீங்க? நீ வெறும் சபைக்கு முன்பாக உபவாசம் இருந்து ஜனங்களுக்கு முன்பாக முட்டி போட்டு அப்படியே ஆக்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணதால உன் பேர் இங்க இல்லப்பா. என்னப்பா உப்பு உபவாசம்? என்ன சட்டியில் உப்பு இல்லையா? நீ வாப்பா. சாரி. நெக்ஸ்ட் யாரு வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல மூச்சு. நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு நிறைய தஸ்மபாதம் கொடுத்துருக்கேன். திருட்டு ஆண்டவர், எல்லாம் திருட்டு போன ஆண்டவர். நீங்க ஆசீர்வாதத்தை கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க, ஆனா அது ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அதுல உங்களுக்கு தசம் பார்க்க கூடாது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவர். போச்சா? என்ன உன்னை உள்ள வீட்ல? அதுவா, நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்துல இருந்து மனம் திரும்பணுமா. அது சரி. நெக்ஸ்ட் யாரு வாங்க. ஆண்டவரே ஆண்டவரே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தான், இதெல்லாம் பழகி போயிடுச்சு. இருமைக்கு இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன். நம்ம பேர் சொல்லு. ஸ்தோத்திரங்க. என் பேரு ஜெபமணி. நான் வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, ஆனா கொலாடியில வேற பாஷை. இதெல்லாம் உள்ள விட்டீங்கன்னா பரலோகத்தை ரெண்டாக்கிடுவா. தயவுசெய்து உள்ள விட்டுறாதீங்க. அது சரி. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, என் எதிர் வீட்டுக்காரி பேர் பங்கஜம், அவ பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல. பா, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பங்கஜம், நீ நரகத்துக்கு வாடி, வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்குது? எல்லாம் நம்ம ஆளுக்கு தான். ஈத்துரும் வா. நெக்ஸ்ட் யாரு, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து கிரேஸ். உங்க பேரு பரலோக ராஜ்யத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உத்தம ஊழியக்காரரா இருந்ததால உங்களை ஆண்டவர் அவருடைய பரலோகத்துக்கு அழைக்கிறாரு. நெக்ஸ்ட் யாரு, உங்க பேர் என்ன? என் பேர் கோகிலா. நீங்க உலகத்துல நிறைய பாவம் பண்ணியிருந்தாலும் நீங்க எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டீங்க. அதனால நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். நெக்ஸ்ட் யாரு, உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உங்க பேரு இந்த புக்ல இருந்து கிறுக்கப்பட்டிருக்கே. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா, நீ கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியும். நெக்ஸ்ட் யாரு வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு கண்ணம்மாயா. நீங்க உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பல, அதனால உங்களால உள்ள போக முடியாது. பாவமா? அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட ஏதோ பார்த்தனே. பிளெஸி அம்மா வீட்டில் தான் பார்த்தேன். தோ இவங்க தான் பிளெஸி அம்மா. ஏம்மா, இத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்கேனே, என்னைக்காச்சும் ஏசப்பா பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நிலமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. பிளெஸி அம்மா, என்னை காப்பாத்துங்க, என்னை மன்னிச்சு. அடுத்த ஆள் யாரு வாங்க. என் பேர் பிரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஹே பிளெஸி, என்ன பண்ற நீ? யார் இவங்கலாம்? அத நான் சொல்றேன். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசாம இருந்ததால இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்துல நீ மௌனமா இருந்ததால உனக்கு ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. இயேசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டின் தானே? இயேசுவை பத்தி ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை. நீ உன்னால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் அவளை விடுங்க. நான் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க.
இப்போ நீ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் பேர் இதில் கிறுக்கப்பட்ட காரணமே நீ பூமியில் இருக்கும்போது ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாத காரணத்தினால தான். இப்போ உன்னால் நினச்சாலும் உள்ளே போக முடியாது. ப்ளீஸ் யாரும் நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லலைன்னா நம்ம கையோ. ப்ளீஸ் இன்னைக்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் இயேசுப்பாவை பத்தி சொல்லிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ்.